வணக்கம் வீவர்ஸ். இப்போ கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் ஒரு சட்டி வச்சுட்டு தனியா, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ரோஸ்ட் ஆகணும். வறுத்ததை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இதுதான் கடாய் பன்னீரோட மசாலா. அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இதில் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை வதக்கிக்கலாம். இதில் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் அரைச்சதே இருந்தது, அதனால் அதை போட்டுக்கிட்டேன். இந்த மசாலா ஆறுனதும் பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். வாணலியை ஹீட் பண்ணிவிட்டு இதில் பட்டர் போடணும். மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகணும். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். பன்னீரை ஒரு தவாவில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது கொதிச்சதுமே இந்த அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். போட்டு கொதிக்கட்டும் 2 நிமிஷம். பன்னீர் அதில் போட்டுறணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுமே இறக்கிடலாம். கடாய் பன்னீர் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.